டாக்டர் உங்க நர்ஸ் வெளியில அழகா நிக்குது அப்படின்னாங்களா, அதனால எங்க வீட்டுக்கார உள்ள கூப்பிடுங்க அப்படின்னாங்க அவங்க. ஏன்னா இந்த மாதிரி டாக்டருங்க கிட்ட இருக்கிற மாதிரிதான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இப்ப முதல் மாணவன் போட்டிருக்கிறாங்க. முதல் மாணவன் அப்படின்னு எப்ப நீங்க முடிப்பாங்க, நம்ம படத்தை ஆரம்பிக்கணுமேட்டு. அதனால அந்த ஃபங்க்ஷன் நடத்துறவங்க 9 மணின்னு சொல்லிட்டு நம்ம 10:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்றோம். அதனால வந்து அது என்னன்னா மனசு மாறிடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் உதவி பண்ண போயிட்டு அது உபத்திரமா வந்துடக்கூடாதுன்னு நினைச்சிடக்கூடாது. ஸோ எந்த ஃபங்க்ஷனாலும் குறிப்பிட்ட நேரத்துக்கு ஆரம்பிச்சு அந்த முடிச்சோம்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், தேட்டருக்காரங்களுக்கும். ஏன்னா ஒவ்வொரு தேட்டர்லையும் காலையில இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது இதே டென்ஷன்ல ஓடிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து நடத்துறவங்க பாத்துங்க. இந்த பாலபாரதி வந்து தொகுத்து வழங்கினாரு. அவர் வந்து நிறைய படத்துல பாட்டு எழுதியிருக்கிறார், 2-3 படத்துல. அவர் ஏன் இந்த படத்துல பாட்டு எழுதுலன்னு தெரியல. டைரக்டர் வந்து அவர் பிடிக்கலையா இல்ல அவர் எழுதுனது பிடிக்கலையான்னு தெரியல, அவருக்கு கொடுக்கல அவங்க. அதனாலதான் அவர் எழுதி வச்சுட்டு மயக்கில ஒவ்வொருத்தருக்கு முன்னாடி பக்கம் பக்கமா படிச்சுட்டு இருக்கிறாங்க நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரை பத்தி சொல்லும் போது ஆசையை தீர்த்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து முதல் மாணவன் படத்தோட பாட்டுலாம் பார்த்தோம். பொதுவா வந்து வீட்டுல வந்து புருஷன் முன்னாடி பேசும்போது புருஷன்கிட்ட ஒய்ஃப் சொல்லுவாங்க, ஏங்க பையன் ஆசைப்படுறான், ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்க கூடாதா அப்படிம்பாங்க. சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க, அது ஒரு காலம். அதுக்கப்புறம் எங்க அடுத்து ஒரு காலகட்டம் மாறும்போது பையன் ஆசைப்படுறான், பைக் வாங்கி கொடுக்க கூடாதான்னாங்க. பைக் வாங்கி கொடுத்தாரு அப்பா, திட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பையன் வந்து அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா பையன் வீட்டுல அம்மாட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவான், என் பையன் ஆசைப்படுறான், ஒரு கார் கேட்கறான், கார் வாங்கி கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அப்பா வழக்கமான திட்டிட்டு கார் வாங்கி கொடுத்தாரு. இப்ப என்ன நடக்குதுன்னா, எங்க பையன் ஆசைப்படுறான், ஒரு படம் எடுக்க கூடாதா அப்படின்னாங்க. இப்ப அப்பா செலவு பண்ணி படம் எடுத்து கொடுத்துக்கிறாரு. இன்னைக்கு அதனால நிறைய படங்கள் வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில போன வருஷம் பாத்தீங்கன்னா 180 படம் ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ அதனாலதான் தேட்டரும் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாரும் தேட்டர் கிட்ட போய் நிக்கிறோம். அவங்க தேட்டருக்காரங்க என்ன பண்ணுவாங்க, வாரம் 10 படம் 7 படம் வந்துச்சுன்னா நல்லா ஓடுதா இல்லையான்னு அவங்க கணிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த படத்தை எடுக்க வேண்டியதா சூழ்நிலை ஆயிருது. நம்ம என்னதான் விளம்பரம் பண்ணாலும், என்ன பப்ளிசிட்டி பண்ணாலும், போஸ்ட் ஓட்டினாலும், வினைல் ஓட்டினாலும், நெட்ல விளம்பரம் கொடுத்தாலும் மவுத் பப்ளிசிட்டிஸ்னு ஒண்ணு இருக்குது. அவங்க படம் பார்த்துட்டு வெளியில போயிட்டு படம் நல்லா இருக்கு போலியான்னு ஒரு டீ கடையிலயோ ஒரு கல்யாண வீட்டிலேயோ ஒரு சடங்குலையோ உட்காந்து பேசுறதுக்குள்ள அடுத்த பேட்ச் படம் வரும்போது இந்த படத்தை தூக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிடும். ஸோ அதனால வந்து இந்த திரையுலகில் இருக்கிற அமைப்புகள்லாம் அதெல்லாம் கூடி பேசி இதை ஒரு வரைமுறைப்படுத்தணும். முன்னெல்லாம் அப்படிதான் இருந்தது. பொங்கல், குடியரசு தினம், ஏப்ரல் 14, மே 1, ஆகஸ்ட் 15, தீபாவளி, இந்த 6 ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு தீர்மானம் வச்சிருந்தாங்க. இப்ப அதெல்லாம் மாறி போய் கிறிஸ்துமஸ், டிசம்பர் 27 வரைக்கும் பெரிய படங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. அதனால சின்ன படங்களுக்கு வர்றதுக்கு வழி இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து இப்ப திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவராக இருக்கும் அபிராமி ராமநாத் சார் அவர்களும், விநியோகஸ்தர்கள் சங்க தலைவராக அருள்பதி, அப்புறம் ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லாம் சேர்ந்து கூடி பேசி இது ஒரு கட்டுப்பாட்டுக்கும் ஒரு வரைமுறைக்கும் கொண்டு வரணும். இந்த படம் ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையிலும் மற்றும் வந்திருக்கும் என் இனத்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். அது என்ன என் இனத்தவர்களே? திரையரங்குகளுக்கு வந்து படம் பார்க்கும் இனத்தவர்களே என்பதற்காக கூறினேன், வீட்டிலே இருந்து பார்க்காமல். இந்த படம் முதல்ல படத்தை காட்சியெல்லாம் காமிச்சிருக்காங்க. அது எல்லாருக்கும் ஒரு மதம் உண்டு, கிறிஸ்துவ மதம், இந்து மதம். இப்படி எனக்குன்னு ஒரு மதம், அது பேர் தாமதம். அதனால நான் வர நேரத்துக்கு படம் எல்லாம் போட்டு முடிச்சுட்டாங்க. அதுவே லேட் ஆகி போச்சு. நீங்க முரளி சத்தம் போட்டுட்டு இருக்காரு. அப்ப நான் வந்தோடனே கேட்டேன், முரளி எல்லாம் முடிஞ்சிருச்சா, நான் வரவா உள்ள வேண்டாமான்னு. இல்ல நான் ஆரம்பிக்கவே இல்லை வாங்கன்னாரு. அதனால நான் உடனே நம்ம கலைக்குழியை கேட்டேன், பாடல்கள்லாம் எப்படி இருந்தது. ஏன்னா நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று சொல்றவர் இவரு. படம் நல்லா இருந்ததுன்னு சொன்னாரு. அதனால கல்யாண வீட்டுல சாப்பாடு எப்படி இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்றது மாதிரி இல்லாமையா இல்ல ஒழுங்கா சொல்றியான்னு கேட்டேன். நான் ஒழுங்காத்தான் சொல்றேன்னு சொன்னாரு. அதனால கண்டிப்பாக அவர் வாயில வந்திருக்கிறதுனால நல்லா தான் இருக்கணும். பொதுவா சில கருத்துக்கள் முரளி சொன்னது நான் ஏத்துக்க தயாரா இல்லை. நாலடியார்ல என்ன சொல்லி இருக்கு? வரப்புயர நீர் உயரம், நீர் உயர நெல் உயரம், நெல் உயர கோன் உயரம். அதனால இந்த திரை உலகத்துக்கு அடிப்படை திரையரங்குகள். திரையரங்குகள் நல்லா இருந்தா தான் மக்கள் வருவாங்க. மக்கள் வந்தா தான் வயிறு சினிமா நல்லா இருக்கும். ஆனால் நாடே நல்லா இருக்கிற அளவு கூட சொல்லலாம். ஏன்னா கவலையை மறக்க செய்வது கலை. கவலையில வா எடுத்துருங்க, கலை வரும்.
இதுக்கெல்லாம் ஆதாரம் இந்த பெரிய படங்கள் இல்லை. பெரிய படங்கள் வருஷத்துக்கு 15 படம் தான். நீங்க 180 படம் சொல்றீங்க இல்லையா, அதுல 15 படம் தான் பெரிய படங்க. இந்த 15 படங்களை மட்டும் வச்சு நான் 52 வாரம் எப்படி திரையரங்க ஓட்டுவேன்? இங்க 4 திரை இருக்கு. 4 திரையும் சேர்த்தா 18 ஒரு படம் பெரிய படமா இருந்தா 3 வாரம் போகுது. இப்ப 18 4 வகுத்துட்டேன்னா எனக்கு 4.5, அது 3 வகுத்தா 12.5 வாரத்துக்கு தான் எனக்கு படம் இருக்கு. மிச்சம் 11 மாசத்துக்கு, அதாவது கிட்டத்தட்ட 42 வாரத்துக்கு எனக்கு படங்கள் கொடுப்பது சின்ன படங்கள் தான். சின்ன படங்களுக்கு திரையரங்குகள் கிடைப்பது இல்லை என்று சொல்வது ஒரு தவறான கருத்து. இப்போ ஒரு விஜய் படம் வருது, ஒரு ஆர்யா படம் வருது, அந்த படத்து வரும்போது நானும் வருவேன் வந்து தியேட்டர் கேட்டா, ஐயா அந்த 15 படத்துல நான் சம்பாதிச்சா தான் நான் வருஷம் பூரா வண்டி ஓட்ட முடியும். என்ன ஏன்னா இப்ப என்ன வர்றத, இப்போ 10 ரூபா வருதுன்னா அதுல 5 ரூபா யூனிவர்சல் கொடுத்துறேன், அதாவது தயார் பண்ணி கொடுத்துறேன். மிச்சம் 5 ரூபா தான் என்கிட்ட இருக்கு. இந்த 5 ரூபாயை நான் சம்பாதிக்கிறதுக்கு 20 ரூபாய் நான் செலவு பண்ண வேண்டி இருக்குது. அந்த 20 ரூபாய்க்கு மிச்சம் 15 ரூபாய் எங்க இருந்து வருது? எனக்கு பெரிய படத்துல இருந்து வருது. இது விஷய சர்க்கிள். ஆனா சின்ன படங்க இல்லைன்னா, இப்ப யூனிவர்சல் படம் வாங்காம அவர் பாட்டு பெரிய படத்தை மட்டும் வாங்கிட்டு சும்மா வீட்டுல உட்காந்து தூங்கலாம். ஆனா எங்களுக்கு டெய்லி விளக்கு எரிஞ்சு ஆகணும், படம் போட்டே ஆகணும். அப்ப எங்களுக்கு ஊன்றுகோலாக இருப்பது சின்ன திரைப்படங்கள் தான். அதனால சின்ன திரைப்படங்களுக்கு என்னால் இயன்றது என்ன, ஒரு தனி மனுஷன் என்ன முடியும்? இந்த திரையரங்கத்தை காலையில நான் இப்ப இவங்களுக்காக ஓட்டுறேன்னு, அது எனக்கு செலவு மட்டும் 10,000 ரூபாய் வருது. ஏர் கண்டிஷன்ல இருந்து சகல செலவு, ஸ்டாஃப்கள்லாம் முன்னாடி வர்றது எல்லாம் சேர்த்து அதை முற்றிலும் இலவசமாக கொடுக்கிறேன். ஏன்? இவங்களை நம்பித்தான் நான் இருக்கேன். என்னண்டி உண்டாக்கும் உயிரில்லை செய்யண்டி ஒன்றமா இருக்கு. அதனால இப்ப வெளிநாடுகள் எல்லாம் ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் எப்படியாவது இந்தியாவில் கொண்டு வரணும். கொண்டு வர்றதுக்கு நம்ம சங்கங்கள், அனைத்து சங்கங்களும், இந்தியாவில் உள்ள அனைத்து சங்கங்களும் ஒன்று சேர வேண்டும். என்னன்னா, படங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இன்சூரன்ஸ் வெளிநாட்டில் ஒண்ணு இருக்கு. இப்ப நான் 2 கோடி ரூபாய்க்கு படம் எடுக்கிறேன்னா அதுல 4 ஒரு பங்கு 50 லட்சம் ரூபாய்க்கு நான் இன்சூர் பண்ணலாம் படத்தை. அந்த 50 லட்சம் கூட வசூல் ஆகலைன்னா பாக்கி இன்சூரன்ஸ் கம்பெனி தருவான். சுத்தமா ஒண்ணுமே இல்லாம வீட்டுக்கு போக மாட்டேன், இந்த 50 லட்சத்துக்காக நான் பிரீமியம் கட்டினா எனக்கு கிடைக்கும். இது ஒரு சிஸ்டம் வெளிநாடுகள்ல இருக்கு. அது ஏன் இந்தியாவில் கொண்டாடக்கூடாது? அது நம்ம சங்கங்கள் தான், அனைத்து சங்கங்களும் சேர்ந்து முயற்சி பண்ணா கண்டிப்பா கொண்டாடலாம். பர்ஃபார்மன்ஸ் இன்சூரன்ஸ் இருக்கு பேரு. 2 கோடி போட்டேன், ஒண்ணுமே இல்லாம ஒரு 50 லட்சமாவது கேரண்டீடுன்னா இன்னும் நிறைய பேர் உள்ள வருவாங்க. இன்னும் குவாலிட்டி பிக்சர்ஸ் நிறைய வரும். சின்ன படங்கள்ல வர்ற குவாலிட்டி இப்பெல்லாம் ரொம்ப மிக மிக அருமையா இருக்கு. ஏன்னா பூரா யங்ஸ்டர்ஸ், அவன் கற்பனையில கூட அவன் சேர்த்து வச்சிருந்தது பூரா வச்சு ஒரு படமா எடுக்கிறான். அந்த குவாலிட்டி அப்படியே வருது. அதனால விஜய் முரளி தயாரிப்பாளர் சங்கத்திலையும் வினோதர்கள் எல்லாம் சேர்ந்து அவர் புதுசா ஏதோ சங்கங்கள்லாம் ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. அந்த சங்கங்கள் அனைத்தும் சேர்த்து ஒண்ணுதானே, சரி, அனைத்தும் சேர்த்து அந்த சங்கம் ஆரம்பிக்க முன்னாடி என்கிட்ட சந்தா வாங்கிட்டாரு. சேர்த்து இதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். ஏனென்றால் அமெரிக்காவில் இவ்வளவு தொழில்நுட்பங்கள் முன்னேறிய அமெரிக்காவிலேயே சினிமா அழியவில்லை, இன்னும் நன்றாக இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் அழிவே கிடையாது சினிமாவிற்கு. அது நம் கையில் தான் இருக்கிறது. அழிகிறது சொல்லாமல் நாங்கள் மேலே வருவோம் என்று சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த படம் இவ்வளவு நன்றாக வந்திருக்கிறது என்றால் இவர் மட்டுமில்லை, இது ஒரு கூட்டு முயற்சி. இதில் அதுல பாதி பேர் வேலை இவரே பண்ணியிருக்கார். ஒரு கூட்டு முயற்சி. ஒரு கன்னட பெண்ணை கொண்டு வந்து முதல் 2 வரி மட்டும் தமிழில் பேசிவிட்டு திருப்பி இங்கிலீஷில் பேச வைத்திருப்பாருங்க. அந்த மாதிரி இது ஒரு கூட்டு முயற்சி. இந்த கூட்டு முயற்சியினால் எதுவுமே நடக்கும். இப்ப என்னுடைய திரையரங்குகள் இது தொடர்ந்து கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகுது. இன்னும் அழகாக இருக்கிற கூட்டு முயற்சி. என்னுடைய ஸ்டாஃப்ஸ் வேலைக்கு நான் சுத்தம் பண்ண முடியாது, அவனுக்கு அக்கறை இல்ல முடியாது. அந்த மாதிரி எதுவுமே ஒரு கூட்டு முயற்சி. அந்த கூட்டு முயற்சியினால் நம்முடைய திரை உலகம் எங்கோ செல்ல வேண்டும். ஏன்னா இப்போ நைட் ஷோக்கு மட்டும் பொதுவா ராத்திரில 20 பேர் 25 பேர் தான் படம் பார்க்க வர்றாங்க. அதனால பெங்களூர்ல இருக்க மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டாடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அதாவது நைட் ஷோவை ராத்திரி 8:30 மணிக்கே கொண்டு வந்துடுறது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முயற்சி. அதையும் முயற்சி பண்ணி பார்ப்போம் என்று கூறிக்கொள்வேன். உறுதி இல்லை, மற்றவர்களும் கலந்து நான் சொல்ல வேண்டியது, செய்ய வேண்டியது. அதனால 10 நிமிடம் நான் இப்ப அனௌன்ஸ் பண்ணிப்பேன்னு சொல்லிப்பாதீங்க என்று கேட்டுக்கொண்டு, இந்த படம் மிக நன்றாக ஓட வேண்டும் என்று நான் வணங்கும் என் அப்பன் ஈசனை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்னை அபிராமி ஆசியுடன்
தொடங்கியிருக்கின்ற இந்த விழாவிற்கு வந்தமர்ந்திருக்கின்ற அன்னை அமீராவின் புதுவன் ராமநாதன் அவர்களே, அன்புக்குரிய நண்பர் விஜயமுனி அவர்களே, இப்படத்தின் இயக்குனர் அவர்களே, நாயகன் கோபிகாந்தி அவர்களே, நாயகி அவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கின்ற ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே, அன்பர்களே, ராமநாதன் அவர்கள் கூறும்போது ஒரு அழகான கருத்தினை கூறினார். பெர்ஃபார்மன்ஸ் இன்சூரன்ஸ் என்று அயல்நாட்டிலே இருப்பதாக கூறினார். அது ஒரு நல்ல வழியாகும். ஆனால் யாரும் எந்த இன்சூரன்ஸும் எந்த விதமான தகுதியும் இல்லாமல் கொடுப்பதில்லை. அதற்கென்று சில கட்டுப்பாடுகள் வைத்திருக்கிறார்கள். உதாரணமாக நாம் இன்சூரன்ஸ் சென்றால் கூட அதற்கு வயது எல்லையும் மற்றும் தகுதி எல்லையும் எல்லா எல்லைகளும் உண்டு. அது ஒரு கட்டுப்பாடு உண்டு. அதே போல பெர்ஃபார்மன்ஸ் இன்சூரன்ஸ்க்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. இப்பொழுது அவர் கூறிய போல பல படங்கள் வந்தால் நமக்கு மிக நல்லதுதான், வளர்ச்சி தான். ஆனால் அதுவே அதிகப்படியான வளர்ச்சி வரும் பொழுது, உதாரணமாக அதிகப்படியான ஒரு காய்கறி விளைச்சலாகி அது வியாபாரத்துக்கு வரும் பொழுது அதனுடைய விலை மிக குறைந்து விடுகிறது. காரணம், அதனுடைய பயனீட்டாளர்கள், அதை வாங்குபவர்கள் குறைவாக இருப்பார்கள், விளைச்சல் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவைகள் மிக குறைந்து வெளியிலே தட்ட வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்பட்டிருக்கிறது. உதாரணமாக தக்காளி பழங்கள் மற்றும் எத்தனை காய்கறிகள் அதை வாங்குவதற்கு அளிப்பதற்கு ஆள் இல்லாமல் அதை ரோட்டிலே கூட கொட்டி விடுவார்கள். அப்படி ஒரு பட்ட சூழ்நிலைகளும் வரக்கூடாது. அதிகமான விளைச்சலும் இருக்கக்கூடாது, அதே போல விளைச்சலும் இல்லாமல் இருக்கக்கூடாது. அது சமநிலை இருக்க வேண்டும். அதே போலதான் பெர்ஃபார்மன்ஸ் இன்சூரன்ஸிலும் கட்டுப்பாடு என்ற சமநிலை இருக்கிறது. அதை நாம் இங்கே நமது திரைப்படங்களிலே கொண்டு வர வேண்டும். கதாநாயகன் கோபிகாந்தி சொல்லும்போது சொன்னார், தான் ஒரு சமூக சேவை என்றும் அதற்கு என்று எனக்கு பட்டங்கள் அளித்திருக்கிறார் என்றார். அந்த சமூக சேவை என்பது என்ன? விழிப்புணர்வு. அவர் விழிப்புணர்வை ஊட்டியிருக்கிறார். அதே போல திரைப்பட துறையிலும் நமக்கு விழிப்புணர்வு வேண்டும். இன்று தமிழ் டிஜிட்டல், அதாவது தமிழ் இலக்க வழி படங்கள் எடுப்பதினாலே யார் வேண்டுமானால் நடிக்கலாம், யார் வேண்டுமானாலும் இயக்கலாம், எந்த கதையும் எடுக்கலாம் என்ற ஒரு காலகட்டம் வந்திருக்கிறது. அங்கேதான் நமக்கு விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. எந்த கேமராமேனை ஒளிப்பதிவாளரை நாம் உபயோகிக்க வேண்டும், யார் கதாநாயகனால் நடிக்க வேண்டும், எவ்வாறு ஒப்படைகள் இட வேண்டும், எவ்வாறு இசையமைப்பு நல்ல தரத்திலே கொண்டு வர வேண்டும் என்று நாம் அதில் விழிப்புணர்வு வேண்டும். அது இல்லாத காரணத்தினாலே, உதாரணமாக 12 வருட காலமாக நான் இந்த வினோத சங்கத்திலே இருந்தேன். அதனால் அவர்களே வாய்ந்தவர் என்ன தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது போல ஒரு பாதிப்பு இருக்கிறது. எங்கேயுமே பாதிப்பு. ஒரு ஏரியா என்றால், வண்ணாரப்பேட்டை என்றால் அது ஒரு பாதிப்பு இருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் ஐயோ ரொம்ப சண்டைக்காரங்க இருப்பாங்களோ. சூறை என்றால் ஒரு காலத்தில் பாக்ஸர் நிறைந்த இடம் என்று சொல்வார்கள். அவரை கண்டால் சூறையெல்லாம் பாக்ஸ் பண்றவங்க அப்படின்னு நினைப்பாங்க. அதுபோல இன்று புதிய படங்கள் என்றால் மிக தகுதி குறைந்தவை என்று நமது மக்களிடையே ஒரு நினைப்பு இருக்கிறது. ராமநாதன் சார் சொன்னதை போல நான் சில சமயம் ஓப்பனாக சொல்ல வேண்டிய காலகட்டம் இருக்கிறது. யாரோரோ நடித்து விடுகிறார்கள், யாரோரோ வருகிறார்கள் என்பதனாலே திரையரங்கிற்கு வருவருடைய ரசிகர்களுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது. உதாரணமாக எடுத்து பாருங்க சார், இந்த திரையரங்கம் எவ்வளவு செலவு செய்து அவர் திரையரங்கத்தை கட்டியிருக்கிறார். இதற்கான ஒரு செலவுடைய ஒரு 3 மணி நேரத்துக்கு அவருக்கு 10,000 ரூபாய்கிறது. நான் ராமநாதன் சொல்லிக் கொடுக்கிறேன். நீங்கள் இந்த சின்ன படத்திற்கு இலவசமாக அளித்தது எனக்கு கூட தெரியாது, இன்னைக்கு தான் தெரிஞ்சது. ஆனால் உங்களுக்கு எனக்கு தனிப்பட்ட வாழ்த்தை சொல்லுகிறேன். தங்களை போன்ற சிலர்கள் இந்த திரையரங்க தொழிலில் இருப்பதால் தான் இந்த திரையரங்கம் இன்று இந்த திரைத்தொழில் ஈடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல இப்படிப்பட்ட செலவு ஒன்றுள்ள ஒரு திரையரங்கம் வாழ வேண்டும் என்றால் அவர்களுக்கு ரசிகர்கள் வர வேண்டும். அப்பொழுது நமது படம் தரமாக இருக்க வேண்டும். நானே என்னுடைய படத்தை தரமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடாது, அதை ரசிகர்கள் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட காலத்தில் விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. அதுவும் தமிழ் இலக்க வழி தமிழ் டிஜிட்டல் படங்கள் என்பது இன்று கேமராக்கள் மிக அதிகமுள்ள கேமராக்கள் இருக்கிறது, மிக குறைவான கேமராக்கள் இருக்கிறது. யாராலும் படம் எடுக்கலாம், எந்த கற்பனையாலும் தன் மனதிலே தோன்றுகிறதை எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. ஆனால் அதற்கு தகுதியான கதையை தேர்ந்தெடுக்க வேண்டும், திரைக்கதை அமைப்புகள் இருக்க வேண்டும். நீங்களே வீட்டில் பார்த்துக் கொண்டு வருவதெல்லாம் உங்களது படம்,
உங்களது படம் மற்றவருடைய பார்வைக்கு வருகிறது. அப்பொழுது அவர்கள் ரசித்து பார்க்க வேண்டும், அதை அனுபவித்து பார்க்க வேண்டிய படமாக இருப்பதால் அதில் யார் நடிக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்ற தொழில்நுட்ப கலைஞர் இருக்க வேண்டும், யார் சிறந்தவர்கள் என்று நீங்கள் பார்ப்பதற்கு ஒரு கால அவசியம் தேவை உங்களுக்கு. அந்த காலகட்டம் நாங்கள் சொல்லிவிட்டு சென்று விடலாம். இந்த படம் 100 நாள் ஓடும், எங்களுக்கு மிகவும் எளிது. இந்த படம் வசூலை குறிப்பு சொல்லிவிடும், மிகவும் எளிது. ஆனால் நாளைக்கு களத்தில் நிற்க போகிறவர் கோபிகாந்த் அவர்கள் தான். நாளைக்கு களத்தில் நிற்க போகிறவர்கள் தயாரிப்பாளர் தான். எங்களுக்கு ஒன்றுமில்லை, நாங்கள் வருகிறோம், பேசிவிட்டு செல்லுகின்றோம். எங்களுக்கு மிக எளிது. எங்களுடைய செலவு என்னென்றால் ராமநாதன் அவர்கள் தான் இதுல பெரிய செலவு. 10,000 ரூபாய் செலவாகுது. எனக்கு அங்கிருந்து வரது போற பெட்ரோல் செலவாகுது. வேற எந்த செலவு எங்களுக்கு இல்லை. நண்பர்களே, தயாரிப்பாளர்களே, இயக்குநர்களே, நடிகர்களே, தயவு செய்து எந்த படத்தை எப்படி எடுப்பது, இதை எப்படி ரசிகர்களிடம் போய் சேர்ப்பது, எப்படி இது நமது மூலதனத்தை திரும்ப பெறுவது என்று நினைத்து கொண்டு இந்த படம் பெரும் வெற்றி பெற கோபிகாந்த் கூறியதை போல தொழில்நுட்ப கலைஞர்கள், இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து நடிகர்களும் பெருமாள் பெற வாழ்த்து கூறி விடைபெறும். நன்றி, வணக்கம். அதில் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். மிக நீண்ட காலமாக எங்களுக்கு பட சலுகை சப்சிடி கிடைக்காமல் இருக்கிறது. மதிப்புக்குரிய புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இதன் மூலமாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். சிறிய தயாரிப்பாளர்கள் அந்த தொகையை நீங்கள் கொடுத்து உதவி மிக நன்றாக இருக்கும் என்று கூறி உங்கள் ஆவலுடன் நாங்கள் நீங்கள் எங்களுக்காக கொடுக்க போகின்ற நாளை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டு கூறி விடைபெறும். நன்றி, வணக்கம். நன்றி சார். இந்த திரைப்படம் மாணவ சமுதாயத்தை பற்றிய ஒரு திரைப்படம் என்பதால் அந்த மாணவ சமுதாய கோழிவடி சட்டை கத்தாது வெள்ளை சட்டை கத்தாதையா எடுத்து விட்டுருங்க சார். வெயிட் சார், உட்காருங்க.